திங்ஸ்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ நம்ம எல்லாமே வச்சு தாம்பூலம் கொடுக்கலாம். மெயினாக அதில் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு vlog வந்து ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போதான் விளக்கெல்லாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்துட்டு வரலட்சுமி நோம்பு வருது. அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கிளம்பி இருக்கேன். தாம்பளை போய் கொடுக்கறதுக்கு தேவையான திங்ஸ் அதெல்லாமே வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் தேனியில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் ஹோல்சேலில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் வந்துட்டு நம்ம வரலட்சுமி நோம்புக்கு திங்ஸ்லாம் வாங்க போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குலதெய்வத்துக்கும் விநாயகருக்கும் வந்து காணிக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம காணிக்க போடுற வழக்கம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தான் நானும் காணிக்க போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டேன். அன்னைக்கு வந்துட்டு பிரேஸ்லைட் வந்து நியூவாக வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்திருப்பேன். ஸோ அது வந்துட்டு ஹஸ்பண்ட் போட்டு விட்டாங்க. ஸோ அதுவும் போட்டாச்சு. சூப்பராக வந்துட்டு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அன்னைக்கு கருட பஞ்சமி அப்படின்றனால வந்துட்டு வராகி அம்மனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிருந்தோம். அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நாங்கள் வந்து ஷாப்புக்கு வந்து போயிருந்தோம். நாங்கள் போயிருந்த ஷாப் நேம் வந்துட்டு ஸ்ரீ கணேஷ் வளையல் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து வளையல் மட்டும் இல்லை, எல்லா விதமான ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதெல்லாமே வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது என்னோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அப்போ தான் வந்து இந்த ஷாப் வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சி போனோம். ஸோ எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில், வளையலுமே வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே. ஸோ அதனால தான் இந்த தடவை வரலட்சுமி நோம்புக்குமே வந்துட்டு இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். நிறைய மாடல்ஸில் வந்து கண்ணாடி வளையல் வந்து இங்கே வந்து காமிச்சாங்க. மெயின் திங் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வளையலுமே வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டியாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்காகவே நான் மெயினாக வந்துட்டு இந்த ஷாப் வந்து நான் வந்து போயிருந்தேன். ஸோ இதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்துட்டு கொடுக்குறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ஹோல்சேலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஷாப்பாக தான் இருக்கும். அந்த ஷாப்பில் அவ்வளோ திங்ஸ் வந்து டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்துட்டு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து போனதுமே வந்துட்டு வளையல் தான் பார்த்தோம். அண்ட் அது கூடவே வந்துட்டு நம்ம தாம்பூலம்ல வந்து இந்த மஞ்சள் கயிறு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அதுவுமே வந்துட்டு 2 வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து நல்லா நயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இன்னொன்று வந்து சும்மா நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வாங்கினது வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கிறதவே பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் நம்ம கொடுக்க போகிற திங்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரைஸ் வைஸ் நம்ம பார்க்குறப்போ அதிகமாக கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் குவாலிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் தாம்பூலம் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நான் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து ஹோலாவே நான் காமிச்சிருக்கேன். ஸோ வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்க. ஃபைனலாக வந்துட்டு நாங்கள் வாங்கின திங்ஸ்க்கு வந்து பில் போட்டோம். கரெக்டாக பாப்பா அழுதுட்டான்னு வேற எங்களுக்கு கால் வந்துருச்சு. அதனால நாங்கள் வேகமாகவே வந்துட்டு கடன் போட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் இன்னும் மிச்ச திங்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து மறுநாள் பாப்பாவோடையே வந்து போயிட்டோம். பிகாஸ் ரொம்ப அழுதுட்டா அப்படின்னா இது வந்து பாதியிலே வர முடியாது. அதனால வந்து பாப்பாவையும் கூப்பிட்டே போயாச்சு. இங்கே வந்துட்டு நாங்கள் ரிட்டன் கிஃப்ட்ஸ் பார்க்கறதுக்கு தான் வந்திருந்தோம். இதுவுமே ஒரு ஹோல்சேல் ஷாப் தான். நிறைய வந்து டாய்ஸ், அப்புறம் வந்துட்டு நிறைய நமக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி
மாதிரிலாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது இருந்துச்சு. அண்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்க்கு தனி ஃப்ளோர் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்துட்டு இந்த ஷாப்பில் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இதோட அட்ரஸ்மே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஷாப்பில் போயிட்டு பாப்பா வந்துட்டு பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருந்தா. பாவம் அந்த பையன் கொஞ்சம் நல்ல பையன்னு நினைக்கிறேன். அவள் என்ன பண்ணாலும் வந்துட்டு பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால தான் நாங்கள் மெயினாக பாப்பாவை கூப்பிட்டு போகாமல் இருந்தோம். பிகாஸ் கண்ணாடி வளையல்லாம் வாங்குறோம்ல, அதனால தான். பட் இங்கே வந்துட்டு நல்லா ஃப்ரீயாகவே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க மேடம். ரிட்டன் கிஃப்ட்ஸ்மே வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஒரு 2 ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஃபைனலாக நான் வந்துட்டு ஒன்று வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. வெளியில் ஷாப்பிங்னு வந்துட்டாலே நமக்கு தனியாக பசிச்சிரும், அதுவும் பாப்பாவுக்கும் பசிச்சிரும். அப்படின்றனால நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் தான் அன்றைக்கி வந்து எடுத்து வாட்டர் மிலான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். மேடம்க்கு அது ரொம்ப பிடிக்கும் வேறு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஷாப்பிங்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு வந்து சுருக்கு பை மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்து குட்டி குட்டி திங்ஸ்லாம் இதுக்குள்ளே வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷாப்பில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது எனக்கு இங்கே கிடைக்குமா அப்படின்னே டவுட்டாக இருந்துச்சு. பட் லக்கிலி வந்துட்டு இந்த ஷாப்பில் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ வந்துட்டு இது நான் வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து இதுதான் நான் பிக் பண்ணியிருந்தேன். நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, சைஸுமே வந்துட்டு நிறையா கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வந்து 10 rupees ஈச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வரலட்சுமி நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன திங்ஸ் அப்படின்றத வந்து குயிக்காக வந்து பார்த்துடலாம். நமக்கு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ நம்ம எல்லாமே வச்சு தாம்பூலம் கொடுக்கலாம். மெயினாக அதில் இருக்கிறது வந்து வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அது எல்லாமே மெயினாக இருக்கணும். ஸோ அது கூடவே வந்துட்டு கண்ணாடி வளையல் வந்து மெயினாக கொடுக்கணும். நான் வந்து 3 பண்டல் கண்ணாடி வளையல் வாங்கியிருக்கேன். ஒவ்வொன்றுமே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். என்ன டிசைன் அப்படின்றது வந்து தாம்பூலம் பேக் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கண்ணாடி வளையல் 3 பண்டல். அதுக்கப்புறம் வந்துட்டு இது மெயினாக நம்ம கொடுப்போம். மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மஞ்சள் கயிறு வந்து நம்ம தாம்பூல பையில கொடுப்போம். இந்த இயர் நியூவாக வந்து சாந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2 பேக் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு பேக் தான் ரெட்டில் கிடச்சிச்சு. சரி, இன்னொன்று வந்துட்டு எல்லோவில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக் வாங்கியிருக்கேன். இது வந்து குட்டீஸ்க்கு கொடுக்கறதுக்காக பேங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு சைஸ் வேரியாக வாங்கியிருக்கேன். இது ஒரு பேங்கிள். அதுக்கப்புறம் இந்த மாடல், இந்த 2 கலர் ஆரஞ்சு அண்ட் லாவெண்டர் கலரில் வாங்கியிருக்கேன். அப்புறம் ரெட் கலரில். கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்க குட்டீஸ் அவங்களாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம எதுனாச்சும் கொடுக்கலாம். குட்டி பசங்க அந்த மாதிரி வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் வெறும் கையோட அனுப்பக்கூடாதுல, அவங்களுக்கு வந்து பென்சில் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் இனிமேல் தான் வந்து வாங்கணும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாடலில் வந்து இது இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கினேன். இது ஒரு மாடல். ஸோ இந்த 2 மாடல் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த 2 மாடல் ரப்பர் பேண்ட் வந்து வாங்கியிருக்கேன். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அந்த மாதிரி அந்த ஏஜில் வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பேங்கிள் இல்லாமல் இந்த மாதிரி க்யூட்டாக பிரேஸ்லெட் போடுவாங்களே, ட்ரெஸ்க்கு மேட்சாகவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி போடுறதுக்காக இந்த மாதிரி க்யூட்டான பிரேஸ்லெட்ஸ் வந்து வாங்கினேன். கூடவே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து மெஹந்தி வந்து வாங்கினேன். ஸோ இந்த மெஹந்தி தான் வந்து உள்ளே இருக்கும். இது வந்து ஒரு 4 பேக் வந்து வாங்கியிருக்கேன். இந்த டைம் வந்து ஃபுல்லாக நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த நார்மல் செல்லோ டைப் அப்புறம் டபுள் சைட் 2 மட்டும் வாங்கினேன். என்ன ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பவுலில் வந்து உள்ளே வந்து ஃப்ளார் போட்டிருக்கோம். ஸோ இந்த டிசைனில் இருக்க பவுல் தான் வந்துட்டு இந்த டைம் வந்து நான் கொடுக்க போகிறேன். அண்ட் வந்து தாம்பூலம் எல்லாமே வந்துட்டு நம்ம வச்சு கொடுக்கறதுக்கு வந்து
இந்த மாதிரி க்யூட்டான பேக் நீங்கள் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி க்யூட்டான பேக் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 3 கலர்ஸில் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். கோல்டன், அப்புறம் லாவெண்டர், ரோஸ் அப்படின்ற மாதிரி 3 கலர்ஸில் வாங்கியிருக்கேன். இது இந்த சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே இதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்டை வந்து ஒரு பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே நான் பேக் பண்ணுறப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக, யாராவது கெஸ்ட் வந்தால் அவங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுக்கறது, வாட்டர் கொடுக்கறது, அந்த மாதிரி பர்பஸ்க்காக வந்து இந்த கிளாஸ் வந்து இது வந்து வீட்டு யூஸ்க்காக வந்து நான் வந்து ஒரு 6 வந்து வாங்கியிருந்தேன். கொடுக்கறதுக்கு இன்னொரு மெயின் திங்ஸ் வந்து இந்த ப்ளவுஸ் பீட்டு. இந்த டைம் நான் வாங்கியிருக்கிறது வந்து காப்பர் சரி டூயல் ஷேடு மாதிரி வந்து இருக்கும். இதோட கிளாத் அண்ட் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வரவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் தமிழ் பைக்கு நான் வாங்கின திங்ஸ். கலசம் வந்து வைக்க முடியாதவங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி படம் எப்படியும் நம்ம பூஜை ரூமில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பூஜை பண்ணி நம்மளால் முடிஞ்ச சிம்பிள் நைவேத்தியம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களால் முடிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து சூப்பராக வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் டெஃபினட்டா. பிகாஸ் நானுமே ரொம்ப சிம்பிளா தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த அளவுக்கு வந்து கலசம் வைக்கிற மாதிரி நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். ஸோ நீங்களும் எடுத்து பண்ணுங்க. ரொம்பவே வீடுக்கு அவ்வளோ பாசிட்டிவா இருக்கும், ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன். சாமிக்கு வந்து எப்படி saree கட்டுறேன், அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் வீடியோல கொடுக்க போறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவா வரும். ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவுமே வந்துட்டு நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நியூவா யாராவது இது மாதிரி வரலட்சுமி நோம்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் டெடிகேட்டடாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நீங்களும் எங்கள் வீட்டு இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை வந்து விர்ச்சுவலாக பார்த்து பாசிட்டிவிட்டியோட நீங்களும் இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங். பை.